அப்ப அவரே பாருங்க உங்களுக்கு 10ஆம் அதிபதியும் ஆகி 11 இருக்கிறதுனால தொழில் வளர்ச்சி உண்டு. தொழில் கண்டிப்பா வளரும். எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். ஆனா இறைவன் உங்களுக்கு கொடுக்கறது கண்டிப்பா கொடுப்பார். ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் நீசமானாலும் கூட உங்களுக்கு அந்த அதிபதினு சொல்லக்கூடிய புதன் வந்து உங்களுக்கு 11 இருக்கிறதுனால அதை ஈக்குவல் பேலன்ஸ் பண்ணிடுவார். பெருசா எதிர்பார்க்காதீங்க, வர்றது வந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு நிக்காது. பண தடைகள் இல்ல, பண முடக்கங்கள் பெருசா இல்ல இந்த மாசம். சனி வக்கரமா இல்லைன்னு மட்டும் பாத்துக்கோங்க. மத்தபடி பாத்துட்டீங்கன்னா தனுசுக்கு முழுக்க 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 புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் லாபத்தை அள்ளிதான் கொடுக்க போகிறார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. குரு வந்து உங்களுடைய ராசியை பாக்குறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார் 18ஆம் தேதிக்கு மேல. 18ஆம் தேதி வரைக்கும் ராசியை பார்க்க வரைக்கும் யோகம். அதுக்கப்புறம் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால 18ஆம் தேதிக்கு மேல பண வரவு, பொருளாதார வளர்ச்சி இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். இப்ப அவரே 12ஆம் இடத்தையும் பார்ப்பார் குரு. இப்ப 12ஆம் இடத்தையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படியும் லாபத்தை கொடுத்துருவார். எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து லாபத்தை கொடுக்க முடியுமோ அது எல்லாமே பாருங்க உங்களுக்கு குரு கொடுப்பார். ஈக்குவலா விரயத்தையும் கொடுப்பார். அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா குரு வந்து ஒரு சுப கிரகமா இருக்கிறதுனால சுப விரயங்களை கொடுப்பார்.